ஜாதி மதம் கடந்து எல்லாருமே ஒரு அதுவும் நம்ம தலைவரை வரவேற்கும் விதமா பண்றதுனால எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2ஆம் ஆண்டு தூக்க விழா அப்படின்னா இது யாரு சொன்னா நம்புவாங்களான்னு தெரியல. எந்த அளவுக்கு சிம்மாசனத்தை அமர வைப்பதே எங்களது முக்கிய நோக்கமாகும். இத்தனை பேர் பெண்கள் வெளியில வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா தளபதி மட்டும்தான் காரணம். பாஸ் கிடைக்காம ரொம்ப வருத்தப்படுறாங்க. புதுச்சேரி என்ற கிராமத்தில் நாளை வெள்ளி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா மகாபலிபுரத்தில் தனியார் ரெஸ்டாரண்ட்ல நடக்க இருக்குது. எங்கும் சாலை எங்கும் தாவேக்காவோட தலைவராகிய விஜய் அவர்களோட பேனராகவே வைக்கப்பட்டிருதுன்னு சொல்லலாம். ஸோ வருங்கால முதல்வரே வருக வருக, மீனவரை மீட்டெடுக்க வந்த முதல்வனே வருக வருக, எங்களின் நாயகனே வருக. வழி எங்கும் முழுவதும் தாவேக்காவோட தலைவர் விஜய் ஆகிய அவர்களோட பேனர் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டு இருக்குது. இதை பற்றி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் திவ்யதர்ஷினி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழவாசல்ன்ற இடத்துலேருந்து வரேன். நான் வந்து தளபதி நடத்துகிற இலவச பயிலகத்தில் படிக்கிறேன். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறையா பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வெளியிலலாம் டியூஷன் கேட்கும்போது 1000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே இலவசமாக சொல்லித்தரனால எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதே மாதிரி நிறையா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னும் நிறையா அது மாதிரி நல்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். இப்போ 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடந்துருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? 2ஆம் ஆண்டு தூக்க விழா அப்படின்னா இது யாரு சொன்னா நம்புவாங்களான்னு தெரியல. எந்த அளவுக்கு ரஷ் இருக்கு. பிளஸ் நாங்க கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம கட்சி வளர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். செயல்பாடுக்கு உறுப்பினர்களா, அதாவது கட்சி தொண்டர்களா ஆகிட்டாங்க அப்படின்னா நான் என்னோட பார்வையா இருக்கும். பிளஸ் நம்ம தளபதி ரொம்ப ஃபார்வர்டா நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டா அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவர் எந்த ஒரு இதுலயுமே நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடாம நீட்டா அவர் நம்மளோட இந்த அரசியலை கொண்டு போவாரு. 2026ல கண்டிப்பா தளபதி ஆட்சி அமைப்பாரு அப்படின்றத நான் தெரிவித்துக்கிறேன். இந்த தொடக்க விழால என்னெல்லாம் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், பிளஸ் பூத் கமிட்டிஸ், வார்டு செயலாளர், இந்த மாதிரி நிறைய அலாட் பண்றாங்களா, அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்னவா இருக்கணும், மாவட்ட செயலாளர்கள் என்னென்ன பணியெல்லாம் செய்யற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவரோட இதை நமக்கு தெரிவிப்பாரு அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது நான் திருவையாறு மகளிர் அணி, கற்பகம் என்னோட நேம். ஓகே, என் பேர் அப்ரோஸ். நான் தஞ்சை மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியில துணை செயலாளராக இருக்கேன். ஓகே, சொல்லுங்க மேடம், இன்னைக்கு என்னெல்லாம் பேசுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க விஜயண்ணா? கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சு இத்தனை பேர் பெண்கள் வெளியில வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா தளபதி மட்டும்தான் காரணம். அது இல்லாம என்ன பேசுவாங்க அப்படின்னு பாக்குறோம்னா அதான் 2026ல கண்டிப்பா தளபதி தான் முதலமைச்சரா இருக்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை பத்தி நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற நாள் ரொம்ப கம்மியா இருக்கு எங்களுக்கு. அப்படிங்கிறப்ப அதை பத்தி கொஞ்சம் பேசுவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். தொடக்க விழால எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, நாங்க மாநாட்டுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நாங்க பாக்குறோம். தளபதியை நேர்ல பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை. ஆனால் இந்த மீட்டிங்கில் கூட பண்ணிட்டு அவர் ஒரு மூலையிலேருந்து பார்க்கறதே பெரிய விஷயம். மாநாட்டில் ரொம்ப தூரமாக தான் பார்த்தோம். இங்கே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வார்த்தை வரல சொல்கிறதுக்கு. 2ஆம் ஆண்டு துவக்க விழான்றது இப்போ இது விழா மாதிரில மிக மாநாடு மாதிரி இருக்குது. மாநாடுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2வது மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த 2வது மீட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் எங்களுக்கு விழான்றதை விட ஒரு மாநாடு போல தான் இன்றைக்கி இருக்குது. பார்க்குறத பார்த்தா அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க நம்ம கழக தோழர்கள். என் பேர் அனீஸ் ஃபாத்திமா. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு எங்களுக்கு. எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இங்கே ரொம்ப ஒற்றுமையாக ஜாதி மதம் கடந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு எங்கள் தளபதி அவங்க ஆட்சி அமர நாளுக்காக வேண்டி நாங்கள் அதை எதிர்பார்த்து ஒரு நல்ல ஒரு தருணத்துக்காக வேண்டி இங்கே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் லத்தூர் வடக்கு ஒன்றியத்துலேருந்து நாங்கள் வரோம். மாநாடை விட இது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. தளபதியை மாநாட்டில் நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம், கிட்ட போய் பார்க்க முடியல. ஆனால் இங்கே நேராக பரந்தூரில் ஒரு டைம் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைமாக இப்போ நேராக லைவாக கிட்ட உள்ளே பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம அண்ணா. மெயினாக அதுக்காகவே அண்ணா 26ல் சிஎம் வர வைக்கணுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு அதுதான் இருக்கு. இப்போ கிட்ட பார்க்க போறோம். எப்படி இருக்காங்க, என்ன பேசுவாங்கன்றது தெரியல. ரொம்ப நேரம் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பேருக்கு பாஸ் கிடைக்காம ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு பாஸ் கிடைச்சது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம்.
தமிழக வெற்றி கழகம் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை சீரும் சிறப்புமாக தளபதி அவர்கள் மகாபலிபுரம் பகுதியிலே அமைந்துள்ள இந்த புதுச்சேரி என்ற கிராமத்திலே தளபதி அவர்கள் இந்த 2ஆம் ஆண்டு விழாவை அனைத்து நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அழைத்து அன்போடு அரவணைத்து மாபெரும் இந்த 2ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பாக சீரும் சிறப்புமாக தளபதி அவர்கள் செய்து முடித்து தளபதி அவர்கள் மக்களிடமும் தோழர்களிடம் கழக தோழர்களிடம் தமிழக வெற்றி கழகம் நற்பெயரை பெற்றுள்ளதால் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு சீரும் சிறப்பாக இன்று வெற்றி நடை போட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது தளபதி அவர்கள் தலைமையில். நன்றி, வணக்கம். பிறப்பெருக்கும் எல்லா உயிர்களுக்கும் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த மிகப்பெரிய விழாவை கழக தொண்டர்கள் முதல் பொறுப்பாளர்களை சந்தித்த நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் புதுச்சேரியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதியிலிருந்தும் இங்கே கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்றால் இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. ஏனென்றால் தமிழ்தாயின் பிள்ளை தலைப்பிள்ளை என்று சொல்வார்கள். தமிழகத்தினுடைய இன்றைக்கு தலை நிமிர்வாக தளபதியினுடைய மக்களினுடைய ஒட்டுமொத்த அடையாளமாக இன்று திகழ்கிறார். காரணம் என்ன என்றால் பல ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட இப்படி ஒரு தளபதியின் தலைமையின் கீழ் ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே விரைவில் அமையப் போகிறது என்பது இது ஒரு முன்னோட்டம். ஏனென்றால் அனைத்து கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது தமிழகத்திலே. ஏனென்றால் எங்கெங்கெல்லாம் வன்முறைகள் மற்றும் எங்கெல்லாம் மக்களுக்கு தொந்தரவுகள் இடையூறுகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர். ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் பொன்மான செம்மல் தமிழகத்தின் ஒளிவிளக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்த நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வும் பெரும்பாலானவர்கள் எம்ஜிஆரின் நிழலாக ஒரு சின்ன எம்ஜிஆராக வாதியாராக இன்றைக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். காலங்கள் பதில் சொல்லும். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். தமிழக மக்கள் வாழணும், தளபதி தான் ஆளணும். புதுச்சேரி தளபதியோடைய 2வது திருவிழாவாக நமது வெற்றி கழகத்தின் விழாவாக இப்போ 2வது ஆண்டு தொடக்க விழா பண்ணியிருக்காங்க. இப்போது நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கேன். செங்கல்பட்டு நகர தலையாக இப்போ நியமிக்க போகிறாங்க. தளபதி கையால் தான் நாங்கள் போஸ்டிங் வாங்க போகிறோம். இப்போ நம்ம தளபதியோடைய என்ன கொள்கைகள் என்னென்னா பயிலகம் முதல் கொண்டு விலையில்லா உணவகம், பால், முட்டை, பிரெட்டு அந்த மாதிரி உண்டான திட்டங்கள் எல்லாமே தளபதி வரவேற்கணும்னு பார்க்குறாரு. இதுலேயும் பயிலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுடைய இது மூலிமா டியூஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் தளபதியோடைய அறிவுறுத்தினால. இப்போ மேலும் அது ஒரு கல்வியாக ஒரு ஸ்கூல் மாதிரி அது கொண்டு வரணும்னு தளபதி ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அடுத்து வர 2026 கண்டிப்பாக நம்ம தளபதி தான் ஜெயிப்பார். அதுக்கு நான் எங்களை மாதிரி இருக்கிற அத்தனை கேர்ள்ஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே யங்கெஸ்ட் முதல் கொண்டு இளைஞர்களால் இப்போது மிகப்பெரிய ஒரு கூட்டமாகவே நாங்கள் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக அடுத்த 2026 தளபதி தான், நமது தமிழக வெற்றி கழகம் தான். அதை நான் சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் பெண்களை ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தளபதி முதல்ல பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு அவர் வந்திருக்காரு இல்லையா, அந்த சம உரிமையை நான் ரொம்ப மதித்து இப்போது எங்கள் வீட்டிலலாம் எங்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்னா அது தளபதியோடைய அறிவுறுத்தலாகவும் அவர் மேலே இருக்கிற ஒரு அன்புனாலே தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைங்கள்லேருந்து நாங்கள் எல்லோருமே தளபதி ஃபேன்ஸ் தான். இப்போ எங்கள் ஊரும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே இப்போ என்னுடைய தளபதி பேச்சுக்காகவும் எங்களுடைய இதுக்காகவும் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன ஒன்று சொல்லணும்னா நெக்ஸ்ட்டு 2026 தளபதி தான், இது கன்ஃபார்ம். இன்னைக்கு என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டு விழா. தமிழக வெற்றி கழகம் கட்சியானது தலைவர் தளபதியார் அவர்களின் தலைமையில் ஆரம்பித்த 2ஆம் ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் நடைபெற்றது. மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதுவரை எந்த கட்சியிலும் இல்லாத அளவு கடந்த ஓராண்டுகளில்
1 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வெற்றிகரமாக 1 கோடியை தாண்டி விட்டோம். வருங்காலங்களில் எங்களது இலக்கு 2 கோடியை தாண்ட வேண்டும் என்பது. 2 கோடியை தாண்டி வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை சிம்மாசனத்தை அமர வைப்பதே எங்களது முக்கிய நோக்கமாகும். இந்த 1 வருட காலங்கள் இருக்கும்போது நாங்கள் இன்னும் வேகமாகவும் எங்கள் அண்ணன் தளபதியார் அவர்களின் உரையாடலை கேட்ட பின்பு மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் களப்பணியாற்றுவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கண்டிப்பாக அண்ணன் தளபதியார் அவர்களை 2026ஆம் ஆண்டு சிம்மாசனத்தில் அமர வைப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். வெற்றி நிச்சயம். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நாகரிகமான ஒரு அரசியல் வந்து உருவாக்கணும், அதுதான் நம்ம வந்து செயல்படுத்தணும். இன்னொன்று வந்துட்டு கரப்ஷன் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து நம்ம வந்து ஒழிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கரப்ஷன் வந்து ஒழிக்கணும். அண்ணா அர்ஜுன் அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்குன்னா ஊழல் ஆட்சியாக மட்டும்தான் இருக்குது. நமக்கு நிறைய கடனை தான் ஏற்றி வச்சுருக்காங்க, தவிர்த்து நமக்கு எந்த பெருசான நல்லதை அவங்க செய்து வைக்கல. நிறைய கடன்கள் தான் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அவ்வளோ கரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட்சி நல்லபடியாக அமையும், எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும்னா எல்லாருமே வந்துட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஆட்சி அமையும். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் வந்து நல்ல ஒரு தலை சிறந்த இதுவாக இருக்கும். இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஏன் வந்துட்டு யூத்தெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இளைஞர்களை ஏன் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இளைஞர்கள் வந்தால் தானே செயல்படுத்த முடியும். ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்கணுமா? வயசானவங்க வந்து என்ன செய்வாங்க? எப்பவுமே 40 வருஷம் 50 வருஷம் இருக்கவங்க அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு நடந்தவே செய்ய முடியாது. இதுவே இளைஞர்கள் வந்தாங்கன்னா அவங்க எல்லா விதமான சப்போர்ட்டும் செய்வாங்க, எல்லா விதமான உதவி செய்வாங்க. ஒரு ஃப்ளட் வந்துச்சு, அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. யூத் பீப்புள்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இல்லாதவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்தாதானே அவருடைய அருமை என்னன்னு தெரியும். அப்போ தான் அந்த ஒரு நலத்திட்டங்களை கொடுத்தாங்கன்னா அதுவே மக்களுக்கு போய் சேரும். இருக்கவங்கள்ட்டே கொடுத்தாங்கன்னா அது நீங்களே எப்படி சுற்றிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இதுவே ஒரு பொசிஷன் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நம்மக்கிட்ட இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக போய் செய்வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவர் சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் எல்லாமே செயல்படுத்துவோம். ஸோ டிவிக்கே வாழ்க்கை. தளபதி எங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் தான் சொல்லுவார், அன்பும் அறனும் பாசமும் பண்பும். அதனை தொடர்ந்து அவரோட வழியில் அவரோட பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து அடுத்த அரசியல் களத்தில் கால் வைக்க போகிறோம். ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கமாக இருந்து இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் 2026 ஆளுகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக சக்தியாக அண்ணன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம். இந்த 2ஆம் ஆண்டு எங்களுக்கு மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுகின்ற ஊழல் மிக்க ஆட்சிகளை, அதே மன்னர் ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் அடித்தளமாக இது ஒரு முதல் மாநாடாக இந்த வருஷம் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னு அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மிகப்பெரிய படை எல்லா கட்சியிலும் இளைஞர் படை இருக்கும், இளைஞர் அணி இருக்கும், தொண்டர் அணி இருக்கும். இங்கே இருக்கிற மொத்த அணியுமே எல்லாம் இளைஞர் பணியாக தான் இருக்கும். இன்றைக்கி சொன்ன தளபதி அதான் சொன்னார், இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே இருக்கிற மாதிரி இங்கே வந்து இளைஞர்கள் மட்டும் தான் இருக்காங்க. அப்படி நாங்கள் சொல்கிறோம், இளைஞர்கள் ஏன் ஆளக்கூடாது நாட்டை? இளைஞர்களால் மட்டும்தான் ஆள முடியுன்றதான் எங்களோட ஒரே கான்ஃபிடென்ட். அது கண்டாயம் 2024 அதை நாங்கள் கொடுப்போம். தளபதிக்கான அரியாசனை நாங்கள் உதவுவோம். மிகப்பெரிய கோரிக்கையாக ஒன்று இருந்தது. நம்ம நீலகிரி மாவட்டத்திலேருந்து வரோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்றத்திலேருந்து வரோம். எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கினது. ஒரு ஊட்டி சட்டமன்ற தொகுதி, குன்னூர் சட்டமன்ற தொகுதி, கூடலூர் சட்டமன்ற தொகுதி. எல்லா கட்சியிலையும் இல்லாத ஒரு விஷயம் எங்கள் கட்சிக்கு பற்றி என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க, தனி மாவட்டமாக அறிவிக்கணும், தனி மாவட்டமாக வந்து பொருளாதார ரீதியிலையும் பின்தங்கி இருக்குது. ஒரு பஃபர் ஜோன் ஒன்று கொண்டு வந்து செக்ஷன் 70 பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஊட்டி டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இன்னி 4 வார காலத்தில் எங்களுக்கு மேற்கு மாவட்டமாக அறிவிச்சதுனால எங்களுக்கு எங்களோட ஊரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சேலம் மத்திய மாவட்ட தலைவர் அண்ணன் பார்த்திபனோட தலைமையில் நாங்கள் இங்கே எல்லோரும் இந்த இடத்துல வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சிவராத்திரியில் கண்ணு முழிச்சா இன்றைக்கி நல்ல நாள்பாங்க. இன்றைக்கி தளபதியோட ஸ்பீச்சு கேட்ட எங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி அவரோட ஸ்பீச்சும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஒரு தாழ்மீக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதை நிறைய விமர்சனங்களுக்கு உண்டான பதிலை இன்றைக்கி ஒரே ஒரு செயலால் இன்றைக்கி தன்னோட மாவட்ட தலைவர் செயலாளர் அறிவித்த அத்தனை பேரையும் ஒரே ஸ்டேஜில் தளபதி நிறுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடை அதை உண்மைன்னு சொல்லி எங்களுக்கு காக்க வச்சிட்டாரு, ஜெயிக்க வச்சிட்டாரு. வாழ்க தளபதி, வளர்க புகழ். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து சேலம் மாவட்டம்
சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழனா பார்த்திபன் அண்ணாவோட தலைமையில் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த சிவராத்திரின்ற மேட்ரு வந்து பார்த்தோன்னா யாருக்கு சிவராத்திரியே இல்லையோ இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு இன்றைக்கி சிவராத்திரியாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான அரசியலை முன்னெடுத்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியுன்றத அரசியல் இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறாங்க. எங்களுடைய படை பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்றத தாண்டி அரசியலை நாங்கள் எந்த மாதிரி கொண்டு போக போகிறோன்றதெல்லாம் இதுக்கு மேலே பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு வந்து இன்றைக்கி சிவராத்திரி தான். நம்மளோட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்னையோட ஒரு வருஷம் முடிஞ்சது. இப்போ 2ஆம் கட்டத்தோட விழா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்சதோட நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே மிக பயங்கரமாக இருந்தது. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதோட பயங்கரமாக நடந்துச்சு. அர்ஜுன் யாதவ் அண்ணா பயங்கரமாக பேசியிருந்தார். தளபதி ஸ்பீச் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருந்தது. ஒரு சில நாயகை பற்றிலாம் பேசுகிறானுங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு எல்லாமே மாவட்ட செயலர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விருந்து கொடுத்தாங்க. எல்லாமே தளபதி எப்பவுமே அவர் வந்தவங்களுக்கு எப்பவுமே சாப்பிட போட்டுருவார். நம்மளை பற்றி நிறையா கேலி பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்கூடாது. நம்மளோட வளர்ச்சி பற்றி நம்ம இதை யோசிக்கணும். அதை பற்றி அவர் எப்பயுமே தளபதி ஸ்பீச்னாவே அதடியாக தான் இருக்கும். இன்றைக்கி சொல்லவே தேவையில்லை. 2026 தான் குறிக்கோள், எங்களுக்கு குறிக்கோள். சொல்லுங்க ப்ரோ, இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் விதமாக தப்பு சட்டம் முன்னால் வச்சு வரவேற்கும் விதமாக பண்ணியிருக்காங்க. இந்த தப்பாட்டை வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னாக்கா ஏற்கனவே முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தில் முதல் ஒரு மீட்டிங் வச்சாங்க. அப்பயுமே பெரிய மாலம் வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 2வது முறையாக வைக்கும்போது எங்களை தப்பாட்டமாக வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த நாட்டுப்புற கலையான தப்பாட்டத்தை வச்சதுனால தப்பாட்டம், மாடு, மயில், குதிரை, ஒயில் இந்த கலைகள் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அது வந்து அதுவும் நம்ம தலைவரை வரவேற்கும் விதமாக பண்ணுறதுனால எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற எல்லாருமே இதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னாக்கா, தலைவருமே வந்து இந்த கலையை விரும்பி மேலே கொண்டு வரணுன்ற போல் அவர் நினைக்கிறாரு. நாங்களும் இந்த கலையில் வந்து மேலே வரணுன்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கலைக்காக உதவணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைங்களும் இருக்காங்க, காலேஜ் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. எஜுகேஷன் வழியாக ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். தலைவரோட இது 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எங்களை தப்பாட்ட விழாவுக்கு வரவேற்பிற்காக எங்களை வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்க விதமாக நடந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவர் இதுக்காக வந்தது. தப்பாட்ட இதில் 8 வருஷமாக இருக்கிறேன். 8 வருஷத்தில் இந்த மாதிரி அனுபவம் எனக்கு எங்கேயுமே எதுவுமே இருந்ததில்லை. இதான் முதல் தடவை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் தலைவர் நேரில் கிட்ட பார்க்க போகிறேன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வணக்கம். நான் வந்து இந்த தப்பாட்ட கலைகளில் 2 வருஷமாக இருக்கேன். இந்த ஒரு வருஷம் எனக்கு இது புது அனுபவமாக இருக்குது. தளபதியை பார்க்க போகிறேன். இது எனக்கு புது அனுபவமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்களுக்கு வந்தது கிடையாது. நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்க போகிறது. தளபதி கிட்ட பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம். பெண்களுக்கான பாதுகாப்பு அது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் சமீபமாக நான் வந்து இருக்கிற திருநெல்வேலியில் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் அது பக்கத்துலேயே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு முதியவர் ஒரு அம்மாவை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு கேடின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சரியான தக்க தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் எங்கள் பெண்கள் எல்லாரோட ஒட்டுமொத்த பெண்களோட எதிர்பார்ப்பும் அதுதான். எங்கள் எதிர்பார்ப்பை வந்து எங்கள் தளபதி அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவங்க தெரிகிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை தான் நான் முதல்ல சொல்லுவேன். 2வது சொல்கிறேன் வந்து நான் பூரண மதுவிலக்கு. முழு காரணம் வந்து மதுவிலக்கு தான். அது வந்து முற்றிலுமாக ஒழியணும். அதுவும் என்னோட அடுத்த கட்ட ஒரு கோரிக்கை. அதை கண்டிப்பாக எங்கள் தளபதி வந்து நிறைவேற்றுவாங்க. இந்த 2மே பெண்களுக்கு பாதுகாப்பும் பூரண மதுவிலக்கும் வந்தாமே நம்ம இன்னும் நம்ம கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி, இன்னும் மேலே நம்ம உயர்ந்த இடத்துக்கு போவோம். அதுக்கு வந்து தளபதி வந்து முழு முயற்சி அதுக்கான இது எடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் 100% இல்லை 200% நம்புகிறோம். நீங்கள் வந்து தமிழக வெற்றி தொடக்க விழா மகாபலிபுரத்தில் நடந்துருச்சு, என்ன சொன்னாங்க? மிக சிறப்பாகவும் மிக பிரம்மாண்டமாக தொடக்க விழா நடந்துச்சு. அடுத்த ஒரு மாநாடு மாதிரி பெரிய சிறப்பாக நடந்துச்சு. தளபதி வந்து எங்களுக்கு வந்து சிறந்த அரசியல் கொண்டு நாகரிக அரசியல்
எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கட்சியில் கொடுக்குறது பற்றி பார்க்காம ஆனால் எதிர்கட்சியில் வந்து இளைஞர்களை வச்சு என்னத்தை பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமாக பேசிட்டாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளியாக இளைஞர்கள் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு எம்ஜிஆர் எப்படி இளைஞர்களை வச்சு ஆட்சியை பிடிச்சாரோ, அண்ணா எப்படி இளைஞர்கள் வச்சு ஆட்சி பிடிச்சாரோ, அதேபோல் தளபதி இளைஞர் வச்சு ஆட்சி பிடிப்பாருன்றதுக்காக இளைஞர் இருந்தால் தான் இந்த ஆட்சியை பிடிக்கணும் நல்ல கருத்தாக தளபதி சொல்லாமல். அப்புறம் வந்து பணக்காரங்க பண்ணையாளர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, சாதாரண ஏழைகளுக்கும் ஆட்சி அதிகாரம் உண்டு. இங்கே இருக்கிற அனைவருமே ஒரு சாதாரண ஏழைகள் தான், அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நம்ம தளபதி அவர்கள் கொடுத்துருக்காரு. யாரையும் வந்து இழிவாக பற்றி பேசாமல் ஒரு சரியான அரசியலை போகணும் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காங்க. 26 தளபதி ஒரு பெருமையான வெற்றியை பெற்று ஒரு பெருமையான மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சர் ஆவார்னு நாங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம், அதெல்லாம் நினைக்கிறோம்.